வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை முதல் ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கித் தவித்த பயணிகள் பாதுகாப்பாக சென்னையை அடைந்தனர். மீட்பு பணியில் தொடர்ந்து உதவிய நியூஸ் 18க்கு நன்றி தெரிவித்து உருக்கம். நியூஸ் 18 எனக்கு கான்டாக்ட் பண்ணவொன்னே இமீடியட்டா எனக்கு எல்லா இதுவும் கொடுத்தாங்க. என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. காலையில் அங்கே வந்துட்டாங்க. பேட்டி எடுக்கும் போது செய்தியாளர் கேமராமேன் அழுதுட்டாங்க எங்களை பார்த்துட்டு. முதல்ல சந்திச்சது நியூஸ் 18 செய்தி தான் எங்களை சந்திச்சது. வந்ததே போதும், எங்களை மீட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மாவட்டத்தில் 90% மின்சார விநியோகம் சீரடைந்தது. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள சேதங்கள் குறித்த கணக்கெடுப்பு தொடங்கிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆற்றுப்பாலம் துண்டிப்பு. வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிக்கித் தவித்த பக்தர்கள் சிறப்பு பேருந்துகள் மூலமாக நெல்லையை அடைந்தனர். சாலைகள் வெள்ளக்காடான நிலையில் பல கிலோமீட்டர் சுற்றி மாற்றுப்பாதையில் அழைத்து வரப்பட்டனர். தூத்துக்குடியில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் வீடியோ காலில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீட்பு பணியில் உள்ள அதிகாரிகளுடன் காணொலி மூலமாக சென்னையில் இருந்து ஆலோசனை. தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு. கே.பி. சிங் தலைமையிலான குழு படகில் சென்று ஆய்வு நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்த ஏரல் பகுதியில் இருந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீட்பு. தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு அழைத்து வந்தனர். ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியிருந்து மீட்கப்பட்ட கர்ப்பிணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தகவல். ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் வடிந்து வரும் மழைநீர். பல இடங்களில் சாலைகள் தெரிவதால் மெல்ல மீண்டு வரும் இயல்பு நிலை. தூத்துக்குடி அருகே 3 நாட்களாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் புல்வாவழி கிராமம். வீடுகளை சுற்றி இடுப்பளவு நீர் தேங்கியுள்ளதால் பள்ளியில் தஞ்சமடைந்த மக்கள். புல்வாவழி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் விநியோகம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, ராஜபாளையம், ஓட்டப்பிடாரம் பகுதிகளுக்கு பேருந்து சேவை தொடக்கம். திருநெல்வேலி, திருச்செந்தூருக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நெல்லையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 19 வயது இளைஞர் உயிரிழப்பு. 3 நாட்களுக்கு பிறகு ஓடையிலிருந்து சடலம் மீட்பு. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆறாம்பண்ணை கிராமத்தில் பெரு வெள்ளத்தில் இடிந்து விழுந்த வீடுகள். சாலைகள், மின்கம்பங்கள் சேதமடைந்த நிலையில் மின்சாரமின்றி தவிக்கும் மக்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை. ஒரு சில இடங்களில் மிதமான மழையே பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஸ்ரீவைகுண்டம் அருகே கிராமங்களுக்கு செல்லும் சாலை துண்டிப்பு. ஹெலிகாப்டரில் இருந்து காட்சிகளை பதிவு செய்த பாதுகாப்பு படை.
தூத்துக்குடி மேயரை முற்றுகையிட்ட போல்டன்புரம் மக்கள் 3 நாட்களாக தங்கள் பகுதிகளில் வெள்ளம் வடியவில்லை என குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரணப் பொருட்களை அரசு விரைவு பேருந்துகளில் கட்டணமின்றி அனுப்பலாம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பலாம் என முதலமைச்சர் உத்தரவு. SSLC +2 பொதுத் தேர்வுகளில் எந்த மாற்றமும் இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. பொதுத் தேர்வை பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தேதி மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே அறிவித்த அதே தேதிகள் தான். திருநெல்வேலி டவுன் மேலப்பாளையம் இடையே உள்ள கருப்பன்துறை தரைப்பாலம் உடைந்து சேதம். 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் மக்கள். கோவில்பட்டி ஜோதி நகரில் தேங்கிய மழைநீர் அகற்றம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. தூத்துக்குடியில் மாநகராட்சியின் வெள்ள நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் KN நேரு. நீரை அகற்றும் பணியினை பார்வையிட்ட அமைச்சர் கீதா ஜீவன். தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிதி வழங்குவதில் மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்வதாக திருச்சி சிவா குற்றச்சாட்டு. வெள்ளத்திலும் மத்திய அரசு அரசியல் செய்வதாக விமர்சனம். நியாயமாக தரக்கூடிய பங்கு 492 கோடி கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் குஜராத்தில் ஏதாவது பாதிப்பு என்றால் உடனே 1000 கோடி தருகின்றார்கள். ஆக இந்த ஓரவஞ்சனையான செயல் செய்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அவதூறு வழக்கில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஆஜராக வேண்டும். முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்துக்கு விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்றத்திற்கு வெளியே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் போன்று கேலி செய்த MP. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் முர்மு வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுவதாக திமுக MP திருச்சி சிவா புகார். நாடாளுமன்றத்திற்கு வெளியில் நடந்ததை பேசும் ஆளும் கட்சி உள்ளே நடந்த தாக்குதலை பேச மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் மேலக்கரந்தையிலிருந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் செல்லக்கூடிய சாலை மற்றும் தரைப்பாலங்களில் காட்டாற்று வெள்ளம் குறைந்ததால் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், தற்போது பேருந்துகள் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருக்கிறது. எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? இயல்பு நிலை திரும்புகிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் உள்ள மேலக்கரந்தையிலிருந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் செல்லக்கூடிய சாலை மற்றும் தரைப்பாலங்களில் காற்றாற்று வெள்ளம் அதிகமாக சென்றதால் அப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது மிக முக்கியமான சாலை. மதுரை டு தூத்துக்குடியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இந்த சாலை வந்து விருதுநகர் மாவட்ட சாத்தூர் சாலை. இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், அதாவது மாசார்பட்டி, ஐயன்ராசாபட்டி, நென்மேனி, இருக்குங்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு மிக முக்கியமான சாலை இந்த சாலை தான். கடந்த 2 நாட்களாக இந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. தற்போது வந்து காற்றாற்று வெள்ளம் குறைந்துள்ளதால் தற்போது போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. தற்போது வரை அரசு போக்குவரத்து இந்த பகுதியில் வந்து குறைவாக தான் இயக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் முக்கியமான ஊர்களுக்கு அரசு பேருந்து இயக்கப்படுவதால் கிராம பகுதியில் குறைவாக இயக்கப்பட்டது. இருந்த போதில் வந்து மற்ற வாகனங்கள், பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் செலுத்திட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த சாலையில் வந்து ஆங்காங்கே உடைப்புகள் ஏற்பட்டு அரிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு ஆபத்தான நிலை இருந்தாலும் கூட கடந்த 2-3 நாட்களாக வெளியே செல்ல முடியாமல் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் ஆபத்து இருந்தாலும் அதை உணராமல் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற கருத்தில் கொண்டு அந்த சாலைகளை பயணித்து வராங்க. நெடுஞ்சாலைத்துறை விரைந்து வந்து அந்த அரிப்பு உடைப்பட்ட பகுதியில் வந்து சீர் செய்ய வேண்டும், அல்லது குறைஞ்சபட்சம் இந்த பகுதியில் உடைப்பிற்கு அரிப்பு என்பது ஒரு விழிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் வந்து தடுப்புகளை வைக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்களை பதிவு செய்து வைக்கும்.